the binding energy per nucleon is practically constant for a mass number in the range of 30 to 170. Yeah, this is true. Theory la neenga direct ah padichirupinga, and the curve will become flatter. And the curve ஏன் flatter ஆகுதுன்றதுக்கான முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, the nuclear force between the nucleons are short range forces. அதாவது ஒரு குறிப்பிட்ட சைஸ், அதாவது 30 to 170 ரேஞ்சுக்குள்ள என்ன ஆகுது அப்படின்னா, size of the molecules is getting larger. இது வந்து மாஸ் நம்பர் தானே, மாஸ் நம்பர் வந்து 30 to 170ல மாலிகுலோட அந்த ஆட்டமோட சைஸ் வந்து பெருசாகுது. ஆனால் நியூக்ளியஸோட ஃபோர்ஸ் வந்து அந்த அளவுக்கு கொடுக்க முடியாது. இட்ஸ் அ ஷார்ட் ரேஞ்ச் ஃபோர்ஸ். அதனால தான் பைண்டிங் எனர்ஜி கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ என்ன பாயிண்ட்னா, நாட் அ ஷார்ட் ரேஞ்ச் ஃபோர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி திஸ் இஸ் அ ராங். ஸோ நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஆர் ஷார்ட் ரேஞ்ச் ஃபோர்ஸஸ். அதனால தான் வந்து 30 to 170 it becoming flat. So assertion correct, but reason is wrong. So option C is correct.